வணக்கம். இப்போ எதை பற்றி நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த நாம் தமிழர் கட்சியோட அந்த திரள் நிதி விஷயத்தை இந்த லஞ்சத்திலையும் ஊழலையும் திளைத்த இந்த திமுக, பிரதானமாக திமுக, மற்றது ஏனைய கட்சிகளும் திரள் நிதி என்ற விஷயத்தை ஒரு விமர்சனமாக, ஒரு ஏளனமான ஒரு விஷயமாக பார்க்குது. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க, அரசியல் கட்சிகளினாலே மக்கள்கிட்ட பணம் வாங்கி அதன் மூலமாக மக்களுக்கான அரசியலை செய்கிறது என்றதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு பக்கம், புரிஞ்சுக்கிட்டாலும் அதை வச்சு ஏளனம் செய்து கிண்டல் நக்கல் நையாண்டி செய்து ஏதோ ஒரு விதத்தில் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க ஒரு பக்கம். மற்றது இது புரியாமல் இப்படிலாம் சொல்கிறவங்களோட கதைகளை கேட்டு திரள் நிதின்றதே ஒரு பிச்சை, கேவலமானதுன்ற மாதிரி நினைக்கிற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் மூன்றாவது கூட்டத்தை பற்றின விஷயம் சரியானது சொல்லும்போது அந்த கூட்டம் புரிஞ்சுக்கும். ஏன்னா அது சொந்த புத்தி இல்லாதது. அது சொல்கிறவங்க அதிகமாக எதை பற்றி சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கும். ஸோ அதனால் அவங்கள விட்டுறலாம். அது இங்கே இந்த திரள் நிதியை தெரிஞ்சுக்கிட்டே ஏளனம் செய்கிற இந்த அதிகார வர்க்கத்திட்ட, பெரிய முதலாளிகள்கிட்ட, முதலைகள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அரசியல் செய்கிற அந்த கூட்டத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களை போன்ற முதலாளிகள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவங்க செய்யக்கூடிய சமூகத்துக்கு எதிரான செயற்பாடுகளை அல்லது கேடான விஷயங்களை, வழக்கொள்ளைகளை வாயை மூடி கைகட்டி பார்க்குறது அல்லது அதில் பங்கை வாங்கிக்கிட்டு அமைதியாக போகிற அந்த மாதிரியான வேலைகளை செய்யாமல் திரள் நிதின்றது மக்களுக்கான அரசியலை மக்கள்கிட்டயே நிதியை வாங்கி அவங்களுடைய ஆதரவோடு முன்னெடுக்கிறதுன்றது தான் திரள் நிதி. அதை புரிஞ்சுக்காதவங்க இதை புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் கூட மக்கள்கிட்ட கையேந்தி எலெக்ஷனை சந்திச்சார்னு சொல்கிறாங்க. நம்ம பெரியார் தேர்தலை சந்திக்கலைனாலும் அவர் தன்னுடைய அந்த திராவிட கொள்கையை பரப்புறதுக்காக இந்த சமூக கருத்துக்களை சொல்கிறதுக்காக ஒரு காலனியை தூக்கி எறிஞ்சால் அதுக்கு அடுத்த காலனியை வாங்கிக்கிட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு விற்று அது மூலமாக காசு எடுத்ததாகவும், பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்கினதாகவும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுக்கு காசு வாங்கினதாகவும், இன்னும் பல விடயங்கள், கல்யாணத்துக்கு காது குத்துக்கு போகிறான் அதுக்கு காசு வாங்குறதாகவும், இப்படியெல்லாம் அதை மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை நாம் தமிழர் கட்சியோ அதன் தலைமையோ செய்யலை. அப்படி செஞ்சவங்களோட வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய திமுக ஊப்பிகள், சொந்த புத்தி இல்லாத இந்த ஊப்பிகள், உடன்பிறப்புகள் திரள் நிதியை ஒரு கேவலமாக பார்க்குறதுன்றது, திரள் நிதின்றது இன்றைக்கி ஒரு மாதிரி உங்களால், திமுக ஊப்பிகளால், செம்பு தூக்கிகளால் ஒரு கீழ்த்தரமாக பார்க்கப்படுதுன்னா அதுக்கு உங்களுடைய தெளிவின்மை தான் காரணம். திரள் நிதின்றது மக்களிடம் உண்டியல் குலுக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களுடைய கொள்கைகளை முன்னெடுத்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதுக்கு பெயர் திரள் நிதின்னு நான் தமிழாக்கத்தின் வழியில் திரள் நிதின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு அடிமுட்டாள்களான சுய புத்தி இல்லாத எவனோ பிழைக்கிறதுக்கு, எவனோ பணத்தை வாரி குவிக்கிறதுக்கு, ஊழல் செஞ்சு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அடிமட்ட தொண்டர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த ஊப்பிகள் அது ஒரு நக்கல் நையாண்டியான வார்த்தையாக பயன்படுத்துகிறாங்க. இது திரள் நிதின்றது ஒரு தவறான வார்த்தை கிடையாது. இது கருணாநிதியில் இருந்து அண்ணா தொடங்கி எம்ஜிஆர் வரைக்குமே திரள் நிதியில் தான். திரள் நிதின்ற பேர் இல்லைன்னா கூட இந்த மாதிரியான மக்கள்கிட்ட கையேந்தி அதன் மூலமாக பல அரசியல் முன்னெடுப்புகளை செய்திருக்காங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலனாலும் புரிஞ்சிக்காத இந்த மாதிரியான வதந்திகளால், வியாக்கியானங்களால் குழம்பி போயிடுற மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ற ஒரு பக்கம் ஒரு விடயம். மற்றது இந்த திரள் நிதின்றதை நக்கல் நையாண்டி பண்ணுற கூட்டமே உங்களிடம் ஒரு கேள்வி.
திமுகவோ அதிமுகவோ இல்லை காங்கிரஸோ பிஜேபியோ எந்த நிதியில் உங்கள் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கிறாங்க? மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க சொல்லிக்கிறது மக்களுக்கான அரசியல்ன்றது. அப்படி இருந்தால் அவங்க எந்த நிதியில் அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு சிந்திக்க முடியுமா? சிந்திச்சிருக்கீங்களா? முதல்ல அதை சிந்திங்க. அவங்கக்கிட்ட காசு இருக்குன்னா அவங்க சொந்த காசில் செலவு பண்ணுறாங்களா? ஒவ்வொரு பெருந்தெருக்களோட புனரமைப்புலையும் ஊர், தெருக்கள், வீதி விளக்குகள் இப்படியான உள்கட்டுமானங்களில் செலவு பண்ணக்கூடிய நிதியில் கையாடி, அதாவது அவர்கள் அதிலிருந்து கமிஷனையோ அல்லது தரமில்லாத சேவைகளையோ வழங்கி அதன் மூலமாக கிடைத்த லாபத்தை தான் தங்களுடைய சொத்தாக்கி வச்சுட்டு அந்த சொத்தில் இருந்து ஒரு பகுதியை இந்த மாதிரியான எலெக்ஷன் நேரத்தில் மொத்தமே 40 லட்சம் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணலான்றப்போ 50 கோடி வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க வளர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு எல்லாம் காரணம் இது அவங்களுடைய ஊழலும் லஞ்சமும் கமிஷனும் தானே தவிர வேறு ஒன்றும் சொந்த காசில் எவனுமே அவன் அரசியலுக்கு மக்களுக்காக அரசியல் பணி செய்யலைன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம், வருமானத்துடைய அடிப்படை என்னன்றது நீங்கள் ஆராயுங்க. அதுக்கப்புறம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயத்த பேசுங்க. மக்களே, நீங்கள் இதையும் புரிஞ்சுக்கோங்க. திரள் நிதின்றது நாங்கள் வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சி மக்களிடம் கையேந்தி நின்று அதன் மூலமாக அரசியலை முன்னெடுக்குது. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட வெளிப்படைத்தன்மை. ஆகவே திரள் நிதியை பற்றி எவன் பேசினாலும் நீங்கள் யாரும் அதை பற்றி எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல், திரள் நிதி என்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை வருமானத்திற்கான அடிப்படை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நன்றி. நாம் தமிழர்.